தாய் வீடு இதழ் நவம்பர் 2020. கட்டுரை: அமெரிக்க அதிபர் தேர்தல் 2020. மாற்றம் வேண்டும், மக்களின் விருப்பம் நிறைவேறுமா? எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வழமை போலவே எதிர்பார்ப்புகள் எகிறியுள்ளன. எனினும் இந்த தேர்தலுக்கான எதிர்பார்ப்புகள் சற்றே அதிகம் என்றுதான் கூற வேண்டும். நவம்பர் மாதத்தில் வரும் முதலாவது திங்கட்கிழமைக்கு அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறல் வேண்டும் என்ற வழமைக்கு இணங்க இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் நாள் தேர்தல் நடைபெற உள்ளது. பொதுவாகவே ஒரு ஜனாதிபதி 2வது தவணைக்கான தேர்தலிலும் வெற்றி பெற்று 8 ஆண்டுகள் பதவியில் இருப்பதற்கு மக்கள் அனுமதிப்பர். கடந்த 28 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஜனாதிபதியும் 8 ஆண்டுகள் பதவி வகித்து வந்துள்ளனர். ஆனால் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் 4 ஆண்டுகளிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான அமெரிக்க அதிபராக இருக்கின்றார். இவரை போன்று கடந்த கால ஜனாதிபதிகள் யாருமே இவ்வளவு கேலிக்குரிய விமர்சனங்களுக்கு உள்ளானதில்லை என்றே பலரும் கூறுகின்றனர். அமெரிக்காவில் வாழும் குடியேற்றக்காரரும் சிறுபான்மையின மக்களும் குடியரசுக் கட்சியையே வெறுக்கும் அளவுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களின் நடத்தைகள் கடுப்பை ஏற்படுத்தி இருந்தன. குறிப்பாக அமெரிக்க வாக்காளர்களிடையே தன் செல்வாக்கை தக்கவைக்க தவறியவராகவே ஜனாதிபதி ட்ரம்ப் கருதப்படுகிறார். இதனாலேயே இத்தேர்தல் பெரும் கவனிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. அமெரிக்காவில் அதிபர் பதவியை வகித்த 45 ஜனாதிபதிகளில் 10 பேர் 2ஆம் தவணைக்கான தேர்தலில் தோற்றிருக்கின்றனர். கடைசியாக 1992 திரு பில் கிளின்டனிடம் தன் 2ஆம் தவணை பதவியை இழந்தவர் ஜோர்ஜ் H.W. புஷ். இத்தடவை ஜனாதிபதி ட்ரம்ப் இத்தேர்தலில் தன் பதவியை இழந்தால் 28 ஆண்டுகளின் பின் தன் 2ஆம் தவணை பதவியை இழந்த 11வது ஜனாதிபதியாக இருப்பார். நாள்தோறும் அமெரிக்க தேர்தல் பற்றிய கருத்து கணிப்புகள் வகை தொகையின்றி வந்த வண்ணம் உள்ளன. பெரும்பாலான கணிப்புகளில் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் பின்னடைந்தவராகவே காணப்படுகின்றார். கணிப்புகளின் முன்னிலை பெற்றிருக்கும் திரு ஜோ பைடனுக்கும் இவருக்கும் இடையேயான இடைவெளி 10 விழுக்காட்டுக்குள்ளேதான் காணப்படுகின்றன. சிபிசி நடத்திய கடந்த 28ஆம் தேதிக்குரிய கருத்து கணிப்பில் 52.9 விழுக்காடு மக்கள் ஆதரவு ஜோ பைடனுக்கு காணப்படுகிறது. ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கான மக்கள் ஆதரவு 44.7 விழுக்காடு. தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கும் நிலையில் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த கருத்து கணிப்புகளுக்கு அமையவே முடிவுகள் இருக்குமா என கேட்டால் இருக்காமலும் போகலாம் என்பதே என் பதில். 2016 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு 6 நாட்களுக்கு முன்னர் ஹிலாரி கிளின்டனே வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் அறுதியிட்டு கூறியிருந்தன. அன்றைய வெற்றி வாய்ப்புக்கான இடைவெளி இப்போது இருப்பதை விட சிறிதாக இருந்தது என்பதும் கவனத்திற்கொள்ளத்தக்கது. இருந்தும் அவரால் ஜனாதிபதியாகிவிட முடியவில்லை. அதற்கு காரணம் அமெரிக்க தேர்தல் முறையே என்பதுதான் உண்மை. இக்கட்டுரையின் பிற்பகுதியில் இத்தேர்தல் முறை விரிவாகவே விளக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தல் தொடர்பில் மற்றொரு விடயத்தையும் கவனத்திற்கொள்ள வேண்டும். 8 ஆண்டு நிறைவில் வரும் தேர்தல்களில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏற்கனவே ஜனாதிபதியாக பதவி வகித்திராத புது முகங்களாகவே இருப்பர். ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த 4 ஆண்டுகள் பதவியில் இருந்த வேளை கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தமை இத்தேர்தலை அதிக கவனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த பதவி காலத்தில் இவருடைய ஆட்சியில் மக்கள் பெற்ற அனுபவங்களே வாக்களிக்கும் முடிவுகளை தீர்மானிக்க உள்ளன. அமெரிக்காவில் எப்போதுமே மாறி மாறி ஆட்சியில் அமரும் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி என்பவற்றுக்கு நிரந்தரமான ஆதரவு தளங்கள் உண்டு. ஏப்ரகாம் லிங்கன் நிறவெறிக்கு எதிராகவும் அடிமை முறையை இல்லாதொழிப்பதற்குமான சட்டங்களை கொண்டு வந்த போது அமெரிக்காவில் தெற்கு மாநிலங்களைச் சேர்ந்த பழமைவாத கொள்கைகளை கொண்ட வெள்ளையர்கள்
அதை கடுமையாக எதிர்த்தனர். இத்தெற்கு மாநிலங்களே குடியரசுக் கட்சியின் நிரந்தர ஆதரவு தளங்களாக இன்று வரை திகழ்கின்றன. தாராளவாத போக்கையும் சற்றே இடதுசாரி கொள்கையையும் கொண்டவர்களான ஜனாதிபதி கட்சியினரை பெரிதும் ஆதரிப்பவர்களாகவே அமெரிக்காவின் வடபகுதி வெள்ளையினத்தவரும் குடியேற்றவாளரும் கருப்பின மக்களும் காணப்படுகின்றனர். எனினும் ஆட்சி காலத்தில் கட்சிகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு அமையவும் வேட்பாளர்களின் வாக்குறுதிகளுக்கு ஏற்பவும் வாக்குகளை அளிக்கும் வாக்காளர்களும் அமெரிக்காவில் கணிசமாக உள்ளனர். குடியேற்றவாளர்களும் சிறுபான்மையின மக்களும் விரும்பும் வகையில் ஒபாமா அரசு நன்மைகளையே செய்தது. எனினும் பின் லேடன் கொல்லப்பட்டதை தவிர பழமைவாத தரப்பினரை அவரால் பெரிய அளவில் திருப்திப்படுத்த முடியவில்லை என்பதே உண்மை. அதற்கான அவசியமும் ஒபாமா தரப்புக்கு இருக்கவில்லை. தீர்மானிக்கும் வாக்காளர்கள் கூட ஒபாமாவின் 4 ஆண்டு நிறைவில் ஜனநாயக கட்சியை வெறுத்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. குடியேற்றவாளரான ஒருவர் பிரபல இதழான த கார்டியன் கட்டுரையாளருக்கு தெரிவித்த கருத்தில், நான் எப்போதுமே ஜனநாயக கட்சியை ஆதரிப்பவள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டு வேலைவாய்ப்பை பெருக்கி எங்களை வளப்படுத்துவார் என நம்பினேன். அதனால் அவருக்கு வாக்களித்தேன். இத்தேர்தலில் நானும் என் கணவரும் ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பதுடன் பலரையும் வாக்களிக்கும்படி தூண்டி வருகிறோம் என குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி ட்ரம்ப் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளான உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வேலைவாய்ப்பு, குடிவரவாளர் குறைப்பு என்பன கணிசமான அடித்தட்டு மக்களின் கவனத்தை பெற்றிருக்கின்றன என்பதை இப்பெண்மணியின் கருத்தினூடாக அறிய முடிகிறது. அத்துடன் கடந்த தேர்தலில் கணிசமான ஜனநாயக கட்சியின் வாக்காளர்களும் வாக்களிக்காத வீடுகளுக்குள்ளேயே இருந்து விட்டனர் என்றும் த கார்டியன் தெரிவிக்கிறது. இத்தேர்தலில் ஜனநாயக கட்சிக்குரிய ஆதரவு 20 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் குடியரசுக் கட்சியினுடைய ஆதரவு 6 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் த கார்டியன் குறிப்பிடுகின்றது. கடந்த தேர்தலில் ஹிலாரி கிளின்டனை விட 30 லட்சம் வாக்குகள் குறைவாகவே பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் எப்படி அமெரிக்க அதிபர் ஆனார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அமெரிக்க அதிபர் தேர்தல் முறையை சற்றே விளங்கிக் கொள்ள வேண்டும். பலரும் கருதுவதைப் போல் அமெரிக்காவில் மக்கள் அளிக்கும் நேரடியான வாக்குகளை அதிகமாக பெற்ற வேட்பாளர் எப்போதுமே வெற்றி பெற்றவராகிவிட முடியாது. அவர் மாநிலங்களில் அதிபரை தேர்ந்தெடுக்கும் தேர்வு செய்வோர் அவை, அதாவது எலக்டோரல் காலேஜின் பெரும்பான்மை வாக்குகளை பெற வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் அதன் வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்து இந்த தேர்வு செய்வோர் அவை உறுப்பினர் தெரிவு செய்யப்படுகின்றனர். இவ்வவையை வாக்காளர் குழுக்கள் எனவும் கருதலாம். எடுத்துக்காட்டாக அதிக மக்கள் தொகையை கொண்ட கலிபோர்னியா மாநிலத்துக்கு 55 தேர்வு செய்வோர் அவை உறுப்பினர்கள் உள்ளனர். அதேபோல சிறிய அயோவா மாநிலத்துக்கு 6 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்குமாக 538 தேர்வு செய்வோர் அவை உறுப்பினர்கள் உள்ளனர். வெற்றி பெறும் வேட்பாளர் 270 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். தேர்வு நடைமுறை தொடர்பில் திட்டமிடுவதற்கு முழுமையான சுதந்திரம் மாநிலங்களுக்கு இருக்கின்றன. எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானதொரு தெரிவு முறை இல்லை. அமெரிக்க மாநிலங்களில் பெரும்பாலானவற்றில் மாநிலத்தில் அதிக வாக்குகளை பெற்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு தேர்வு செய்வோர் அவையின் ஆதரவு முழுமையாக கிடைத்து விடுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் அந்த மாநிலத்துக்குரிய தேர்வு செய்வோர் அவையின் அத்தனை உறுப்பினர்களின் ஆதரவும் விரும்பியோ விரும்பாமலோ வெற்றி பெற்ற வேட்பாளருக்கே சென்று சேரும். 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திரு ஜோர்ஜ் புஷ்ஷுக்கு எதிராக போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் அல் கோர் தேசிய அளவில் மக்கள் நேரடியாக அளித்த வாக்குகளில் பெரும்பான்மை பெற்றார். எனினும் மாநில தேர்வு செய்வோர் அவை அளித்த வாக்குகளை பெறும் போட்டியில் தோல்வியுற்றார். காரணம், புளோரிடா மாநிலத்தில் சர்ச்சைக்குரிய விதத்தில் மக்களின் வாக்குகள் திரு புஷ் அவர்களுக்கு சற்றே அதிகமாக கிடைத்ததால் அந்த மாநிலத்துக்குரிய தேர்வு செய்யும் அவையின் 29 உறுப்பினர்களின் ஆதரவும் அவருக்கு கிடைத்தன. இந்த 29 பேரில் பல குழுக்களுக்கு திரு புஷ் அவர்களை பிடிக்காது என்ற போதிலும்
அவர்கள் ஆதரவு அவருக்கு கிடைப்பது தவிர்க்க முடியாததாகின்றது. 2016 நடைபெற்ற தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் டொனால்ட் ட்ரம்பை விட 2.1 விழுக்காடு அதிக வாக்குகளை பெற்றும் தோல்வியடைந்தார். ஏனெனில் அத்தேர்தலில் ட்ரம்ப் 304 தேர்வு செய்வோர் அவை வாக்குகளையும் ஹிலாரி கிளின்டன் 227 தேர்வு செய்வோர் அவை வாக்குகளையும் பெற்றனர். எனவே இந்த வின்னர் டேக்ஸ் ஆல் என்று சொல்லப்படும் மாநிலத்தின் வென்றவருக்கே அனைத்தும் என்பதிலும் மற்றும் தேர்வு செய்வோர் அவை முறையிலும் சீர்திருத்தங்கள் தேவை என அமெரிக்காவில் அப்போதிருந்தே பரவலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தேர்தல்கள் எவ்வித மாற்றமுமின்றி அதே முறையில்தான் தொடர்கின்றன. இந்த விதிமுறை நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வருகின்றது. நியூயார்க், கலிபோர்னியா போன்ற மாநிலங்கள் எப்போதுமே ஜனநாயக கட்சிக்கு ஆதரவானவை. தென் மாநிலங்கள் பொதுவாகவே குடியரசுக் கட்சிக்கு ஆதரவானவை. ஏறக்குறைய 10 மாநிலங்கள் காலந்தோறும் மாறி மாறி வாக்களித்து இரு கட்சி வேட்பாளர்களையும் காலத்திற்கு ஏற்ப தெரிவு செய்துள்ளன. இதில் புளோரிடா மாநிலத்தில் கணிசமான குடியேற்றவாளர்களும் சிறுபான்மையினரும் இருப்பதால் தீர்மானிக்கும் மாநிலங்களின் பட்டியலில் புளோரிடா இருக்கிறது. ஒஹாயோ, புளோரிடா, கொலராடோ, விஸ்கான்சின், மிச்சிகன் போன்ற மாநிலங்கள் தீர்மானிக்கும் வாக்காளர்களை கொண்ட பட்டியலில் இருக்கின்றன. இந்த மாநிலங்களில் தேர்வு செய்வோர் அவையின் 96 வாக்காளர் குழுக்கள் இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கையை குறிவைத்தே வேட்பாளர்கள் பரப்புரையில் ஈடுபடுகின்றனர். திரு ஜோ பைடன் தேர்வு செய்வோர் அவையின் மொத்த வாக்காளர் குழுக்களின் எண்ணிக்கையான 538 259 குழுக்களின் ஆதரவை உறுதியாக பெறுவார் என கருத்து கணிப்பு கூறுகின்றது. அவர் வெற்றி பெற தேவையான 270 குழுக்களின் ஆதரவை பெற வேண்டுமெனில் அரிசோனா அல்லது பென்சில்வேனியா மாநிலங்களில் ஒன்றை வென்றாலே போதுமானது என்கின்றனர் கணிப்பாளர்கள். அத்துடன் புளோரிடா, ஜோர்ஜியா, வட கரோலினா, ஒஹாயோ என்பன ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவே இந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு நலன்களுக்கு ஆதரவற்ற உலகத் தலைவர் யார் என பிபிசி நடத்திய ஒரு கணிப்பில் வெளிநாட்டு நலன்களுக்கு ஆதரவில்லாதவர் என்ற வகையில் 83 விழுக்காடுகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார் ஜனாதிபதி ட்ரம்ப். இதுபோல வெளிநாட்டவரின் வெறுப்பை எந்த அமெரிக்க தலைவர்களும் இதுவரை பெற்றதில்லை. அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள நாடுகளின் வெறுப்பை அதிக அளவில் பெற்றுக்கொண்டவராக திரு டொனால்ட் ட்ரம்ப் காணப்படுகின்றார். உள்நாட்டில் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது என்பதை எவரும் மறக்க முடியாது. நாங்கள் கட்டும் வரி பணத்தை பயனுள்ளதாக்க வல்லவர் ட்ரம்ப் என கருதும் குடியேற்றவாளர்களை நான் கண்டிருக்கின்றேன். பெரும் வணிக நாடான அமெரிக்காவில் வாழும் பெரு வணிகர்களின் நலன்களை பாதுகாப்பதில் குடியரசுக் கட்சி எப்போதுமே கவனமாக இருந்துள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் பெரு வணிகர்களின் ஆதரவு தளம் எப்போதும் போல் குடியரசுக் கட்சிக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். ஜனாதிபதியாக பதவியேற்பவருக்கு முன்னால் ஏகப்பட்ட சவால்கள் குவிந்திருக்கின்றன. சமகால போக்குகள், கோவிட் தொற்று நோய் ஏற்படுத்தி இருக்கும் பாரிய பொருளாதார வீழ்ச்சி நாட்டின் அடித்தளத்தையே ஆட்டி வைக்கவல்லது. சிறுபான்மையினரின் போராட்டங்கள் பலவும் உள்நாட்டில் வலுவடைந்த நிலையில் உள்ளன. அவற்றை கையாள்வதில் நீதியான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உலக நாடுகளின் உறவுகளை பேணுவதிலும் புதிய அணுகுமுறைகளும் நெகிழ்வு போக்குகளும் தேவை. ஏறக்குறைய பாரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கும் நாட்டை பொறுப்பேற்கவிருக்கும் ஜனாதிபதி மக்களின் நலன் கருதி கடினமாக செயற்பட வேண்டியவராக இருக்கின்றார். அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஜனவரி 20 அமெரிக்க அதிபருக்கான பதவியேற்பு நாளாகும். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாஷிங்டன் நகரில் உள்ள தலைமை கட்டிடத்தில் யுஎஸ் கேபிட்டல் பில்டிங் முன்றலில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் புதிய அதிபர் ஜனவரி 20 அன்று அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க வேண்டும். பதவியேற்பு விழாவுக்கு பிறகு புதிய அதிபர் வெள்ளை மாளிகையில் கடந்த 4 ஆண்டுகால பொறுப்பை ஏற்று செயற்பட தொடங்க வேண்டும். நவம்பர் 3 தேர்தல் முடிவடைந்தாலும் வாக்கு எண்ணிக்கைகள் முடிவடைந்து உத்தியோகபூர்வ முடிவுகளை நாம் பெறுவதற்கு சில நாட்கள் ஆகலாம் என்கின்றனர். அஞ்சல் வழி வாக்குகள் சில மாநிலங்களில் தேர்தலுக்கு பின்னரே எண்ணப்படும். இம்முறை தொற்று நோய் காரணமாக அஞ்சல் வழி வாக்குகள் அதிகமாகவே இருக்கின்றன.
அடுத்த 4 ஆண்டுகளுக்கான உள்நாட்டு பொருளாதார நகர்வுகள், அரசியல் மாற்றங்கள், உலக அரசியல் முன்னெடுப்புகள் போன்றன புதிய அதிபரையும் அவர் கடைபிடிக்கும் கொள்கைகளையும் சார்ந்தே அமையும். கட்சியின் கொள்கை அடிப்படையிலான முடிவுகள் உலக அளவில் பெரும் தாக்கத்தை உண்டாக்க வல்லவை. ஓர் அதிபரின் 2ஆம் தவணைக்கான தேர்தல் காலம் கடந்த காலங்களில் இவ்வளவு பரபரப்பாக இருந்ததில்லை. இந்த பரபரப்பை ஏற்படுத்தியவராகவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே திகழ்கின்றார். 74 வயதான ட்ரம்ப் அவர்களா, 78 வயதான ஜோ பைடன் அவர்களா புதிய அதிபர் என்பது நவம்பர் மாதத்தின் முதல் வார இறுதியில் தெரிந்துவிடும். நன்றி.